சமீபத்திய தமிழ் சினிமா அப்டேட்ஸ்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் டைரக்டர் நெல்சன் இவங்களோட கூட்டணியில உருவாகிற ஜெயிலர் 2 படத்தை பத்தி தான். ஆமா, முதல் பாகம் ஜெயிலர் அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சே. கரெக்ட். அதனால இந்த இரண்டாம் பாகத்துக்கு எதிர்பார்ப்பு சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா இருக்கு. நிச்சயமா. இப்போ நமக்கு கிடைச்ச சில தகவல்களை வச்சு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல சொல்லணும்னா, ஜெயிலர்ல நாம பார்த்த அதே டைகர் முத்துவேல் பாண்டியன், அதே ரஜினிகாந்த் சார், நெல்சன் டைரக்ஷன், அனிருத் மியூசிக், இந்த ஹிட் கூட்டணி அப்படியே ரிப்பீட் ஆகிறதே ஒரு பெரிய பிளஸ் இல்லையா? கண்டிப்பா. அதுவே பாதி எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச மாதிரி. படப்பிடிப்பு மார்ச் 2025ல சென்னையில ஆரம்பிச்சு. ஆமா. இப்போ கேரளாவுல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அட்டப்பாடி, கோழிக்கோடு பகுதிகள்ல. ஆமா, கோழிக்கோட்ல தான் அந்த லேட்டஸ்ட் போட்டோஸ்லாம் வந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ரஜினி சாரும் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு. இதுவே ஒரு பெரிய நியூஸ் ஆச்சே. நிச்சயமா. படப்பிடிப்பு தொடங்குனதே ஒரு ஸ்டெப் தான். ஆனா ரஜினி சார் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா அந்த கேரளா அமைச்சர் கூட எடுத்த போட்டோ வைரல் ஆனதும், ஆமா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஹைப் இன்னும் ஏறுச்சு. சன் பிக்சர்ஸ் வேற தயாரிக்கிறாங்க. அப்போ பட்ஜெட் பத்தி கேட்கவே வேணாம். கண்டிப்பா. முதல் பாகத்தை விட பெருசா இன்னும் பிரம்மாண்டமா எடுக்க பிளான் பண்றாங்கன்னு தான் பேச்சு. சொல்லப்போனா தமிழ் சினிமாவுல ஃபர்ஸ்ட் டைமா 1000 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கிறதா கூட பேசிக்கிறாங்க. 1000 கோடியா? அடேங்கப்பா. அந்த அளவுக்கு ஸ்கேல் பெருசா இருக்கு. அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டர் செலக்ஷனும் பலமா இருக்கு போல. இப்ப முதல் பாகத்துல நமக்கு பிடிச்ச சிவராஜ்குமார், ஆமா, நரசிம்மாவா, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மிர்னா மேனன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் தொடர்றாங்க. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நந்தமூரி பாலகிருஷ்ணா. ஆமா, அவரோட பேர் அடிபட்டுட்டே இருந்துச்சு. அவர் ஒரு பவர்ஃபுல்லான போலீஸ் அதிகாரி ரோல், ஒரு கெஸ்ட் ரோல் தான், ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது பெரிய விஷயம். அப்புறம் மலையாளத்துல இருந்து ஃபகத் ஃபாசில் பேரும் அடிபடுது. ஓ, அவரும் இருக்காரா? அப்போ சம காம்போவா இருக்குமே. வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. புதுசா அண்ணா ராஜன் ஒரு மலையாள நடிகையும் இணைஞ்சிருக்காங்க. சரி சரி. இந்த மாதிரி மற்ற மொழி சூப்பர் ஸ்டார்ஸ், இப்ப பாலகிருஷ்ணா, சிவராஜ்குமார், ஃபகத் ஃபாசில் இவங்கெல்லாம் சேர்றது படத்தோட அந்த பேன் இண்டியன் அப்பீல கூட்டுது. கரெக்ட். எல்லா மார்க்கெட்லயும் ரீச் ஆகும். ஆமா, வசூல் வாய்ப்பும் அதிகமாகும். இதுக்கு நடுவுல நெல்சன் போய் மோகன்லால் சார மீட் பண்ணது. ஓ, அதுவும் நடந்ததா? ஆமா. அதனால ஒருவேளை அவரும் ஒரு சின்ன கேமியோ பண்ணுவாரோன்னு ஒரு யூகம் கிளம்பிருக்கு. அப்படி நடந்தா வாவ். ரஜினி மோகன்லால் காம்போ மறுபடியும் பாக்குறது பெரிய ட்ரீட்டா இருக்கும் ரசிகர்களுக்கு. நிச்சயமா. படத்தோட டைட்டில் பத்தி கூட ஹுக்கும்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஆமா, கேட்டேன். ஆனா இப்போதைக்கு ஜெயிலர் 2ன்னு தான் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. ஆனா அந்த ஹுக்கும் ரீலோடட் டீசர் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமா, அந்த பாட்டோட வைபு இன்னும் இருக்கு, நல்ல ரீச் அதுக்கு. முதல் பாகத்தோட அந்த இம்பாக்ட நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். இது மட்டும் இல்லாம கேஜிஎஃப் புகழ் ஸ்ரீநிதி ஷெட்டி அவங்க கிட்டயும் பேச்சுவார்த்தை போகுதாமே. ஆமா, அந்த நியூஸும் இருக்கு. அப்புறம் தமன்னா, கவாலா அவங்களும் தொடர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, காஸ்டிங்கே மிரட்டுதே. டெக்னிக்கல் டீம் பத்தியும் சொல்லணும். ஒளிப்பதிவாளர் விஜய் கார்த்திக் கண்ணன், ஆமா, எடிட்டர் நிர்மல், இவங்க முதல் பாக டீமே தொடர்றாங்க. அது படத்தோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லது. கரெக்ட். சோ மொத்தத்துல ஒரு மெகாஸ்டார் கூட்டணி, பெரிய டெக்னிக்கல் டீம், பிரம்மாண்டமா படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லாவே தெரியுது. ஆக இது வெறும் ஒரு சீக்வல் மட்டும் இல்ல, ஜெயிலருங்கிற அந்த வெற்றிய பேஸா வச்சு அதை விட பெருசா ஒரு லெவல் மேல. ஆமா, பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பட்ஜெட், பேன் இண்டியா அப்பீல்னு ஒரு பிரம்மாண்டமான சினிமா எக்ஸ்பீரியன்ஸா வரப்போகுது. அதனாலதான் ரிலீஸ் 2025 கடைசி இல்லனா 2026 ஆரம்பத்துல இருக்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க போல. ஆமா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ரசிகர்களுக்கு ஒரு பெரிய காத்திருப்பு தான் இது. உண்மைதான். இவ்ளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட், மத்த மொழி சூப்பர் ஸ்டார்ஸ், முதல் பாகத்தோட அந்த மெகா ஹிட் தந்த எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அந்த ஜெயிலர் 1 மேஜிக்க குறைக்காம, அதே சமயம் புதுசா இன்னும் ஒரு படி மேல போய் ரசிகர்களை எப்படி நெல்சன் திருப்திப்படுத்துவார்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. பெரிய சவால் அது நெல்சனுக்கு. ஆமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும் மற்றும் கமெண்ட் செய்யவும்.